ஸ்ரீ ராம ஜென்மபூமி அயோத்தியில இன்னைக்கு நம்ம 500 ஆண்டுகளமா போராடி இன்னைக்கு ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஜி எல்லாம் கூட நம்ம கரசேவகங்களை அனுப்பி வச்சாங்க. நீங்க அந்த பிரசாதத்தை கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பல 100 ஆண்டுகளாக போராடி பெரிய மோடி தலைமையில் பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. கரசேவைக்கு இந்த பகுதியில் எனது நண்பர் ஆதிகேசவனும் நானும் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கெல்லாம் வசூல் செய்து நிறையா பேரை இங்கேருந்து அனுப்பிச்சோம். நாங்கள் போக முடியல. நமச்சிவாயம், கோடையடி நமச்சிவாயம், ஆதி மதனகோபால், தாமரக்கோட்டை ஐயாசாமி இவங்கெல்லாம் அனுப்பிச்சி வச்சோம். அங்கே பிரச்சனை வர்ற போது ஐயாசாமி வீட்டுக்கு நானும் ஆதிகேசவன் சாரும் அங்கே போனோம். அவங்க வீட்டுக்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு. வேண்டாம், எங்களுக்கு ஒன்றும் உதவி செய்ய வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், என் பையன் போன வரலையும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி உயிருக்கு திரும்பி வர்றது அந்த காலகட்டத்தில் முலாயம் சிங் அங்கே என்ன ரொம்ப இது செஞ்சார், ரொம்ப அராஜகம். அந்த காலகட்டத்தில் அயோத்தி போவதற்கு தமிழ்நாடு அரசு ரொம்ப நெருக்கடி கொடுத்தது, கருணாநிதி ஆட்சி. அங்கே முலாயம் சிங் யாதவ் சுட்டு எல்லாரையும் சராவதி நதியில் சுட்டு தள்ளி உயிருக்கு சரியான பாதுகாப்பு இல்லை என்றுதான் எல்லோரும் உயிரை பயணம் வைத்து சென்றார்கள். இந்த பகுதியில் இந்த நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து 3 பேர் பட்டுக்கோட்டை தாலுக்காவிலேருந்து போடுறாங்க. அவங்கள நாங்கள் தான் அனுப்பிச்சி வச்சோம். ஆனால் வெற்றிகரமாக கும்பாபிஷேகம் முடிந்து அதில் இவங்க போயிட்டு அதில் 2 பேர் இல்லை. ஆதி மதனகோபால் போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. இது இறைவனுடைய கடாட்சம் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் போயிட்டு நம்மளை பார்த்ததுக்கு நான் ராமபிரானுக்கு நன்றி கூறி அவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.